ஆமேன். இன்றைய நாளிலும் ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 ஆண்டு. இன்றைய நாளிலும் இந்த வருஷத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். யாத்ராம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று அந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்த இந்த கற்பனைகளாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்திலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தன்னிடத்திலே முதலாவது அவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய அந்த கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு வலியுறுத்துகிறார். அப்படியாக நாங்கள் ஆண்டவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகள் அவருடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்ளுகிற வேளையிலே தான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கங்களை நமக்கு செய்கிற தேவனாயிருக்கிறார். ஒரு தலைமுறை அல்ல, 2 தலைமுறை அல்ல, 3 தலைமுறை அல்ல, 1000 தலைமுறைக்கு நம்முடைய தேவன் இந்த நாட்களே நமக்கு இரக்கம் செய்கிறவர் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இந்த ஒரு வாக்கு தத்தத்தை, இந்த அருமையான இந்த தேவன் நம்ம கொடுத்த அந்த கற்பனைகளை நாங்கள் இந்த நாட்களிலே கைக்கொண்டு நடக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நான் வேதம் இந்த நாட்களில் சொல்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்ப்போம் இருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 10 கற்பனைகளையும் தன்னுடைய 2 கற்பனைகளுக்குள்ளே அடக்கி, முதலாவது இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், உன் தேவனிடத்திலே அன்பு கூறு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, கற்பனைகள் தான், கட்டளைகள் தான் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே இருந்த இந்த கற்பனைகள் எல்லாம் ஜனங்களுக்கு ரொம்ப பாரமாக அந்த நாட்களில் இருந்தது நிமித்தம் ஆண்டவர் அந்த கற்பனைகளை புதிய ஏற்பாட்டிலே இலகுவாக அந்த நாட்களில் அங்கே கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருப்போமா இருந்தால் நாங்கள் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே இந்த நாட்களில் நடக்கிற வேளையிலே தேவனுடைய இந்த நாட்களிலே கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்ளுகிறவர்களாயும் கடைப்பிடிக்கிறவர்களாயும் இந்த நாட்களில் இருப்போம். ஒரு சிலர் இந்த நாட்களில் சொல்லுகிறார்கள், பழைய ஏற்பாட்டு காரியங்கள் இப்பொழுது இல்லை என்று. அப்படியானால் இந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டில் இருந்து அங்கே ஆண்டவர் கொடுக்கிற ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் போன்ற புஸ்தகங்களில் இருந்து வருகிற ஆசீர்வாதமான வார்த்தைகள் இந்த நாட்களிலே, அதையே இந்த நாட்களிலே நாங்கள் நமக்கு சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். அப்படியானால் இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலே ஏன் அந்த காரியத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்? இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே அந்த ஏசாயாவில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களோ அல்லது இந்த நாட்களில் சொல்லப்பட்ட காரியங்களோ இந்த நாட்களிலே அங்கே மிகவும் குறைவாக இந்த நாட்களில் இருக்கிறது. எல்லாவற்றையும் தேவன் இந்த நாட்களிலே ஒரே கற்பனையாகத்தான் இந்த நாட்களை மாற்றி வைத்திருக்கிறார். இந்த 66 புஸ்தகங்களில் இருக்கிற காரியங்களை நாங்கள் அனுதினமும் இந்த நாட்களிலே பார்க்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இந்த கட்டளைகள் ஒரு மனுஷனை சீரான வழியிலே இந்த நாட்களிலே நடத்துகிறதாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஒரு மனுஷன் தவறான வழியிலே இந்த நாட்களிலே நடக்கிற வேளையிலே தேவன் அவனை இந்த நாட்களிலே தன்னுடைய வழியிலே இந்த நாட்களிலே அவரை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த 10 கற்பனைகளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், உலகத்திலே ஒரு தெய்வமும் இல்லை, ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனை தவிர, கர்த்தராகிய தேவனை தவிர இந்த நாட்களில் ஒரு தெய்வமும் இல்லை, ஒரு தெய்வத்தையும் உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே அநேக மதங்கள், அநேக சிலை வழிபாடுகள், அநேக காரியங்கள் இந்த நாட்களிலே உருவாகி இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இது மனுஷனாலே உண்டாக்கப்பட்டதாக இந்த நாட்களில் இருப்பதனால் தேவன் ஒருவரே தெய்வம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. யாரிடத்தில்? பிதாவாகிய தேவனாகிய கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக இந்த நாட்களில் வெளிப்பட்டிருக்கிறார். அந்த திருத்துவ தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாங்கள் அன்பு கூர்ந்து அவர் சொல்லுகிற அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகளை நாங்கள் கைக்கொண்டு நடக்கிற வேளையிலே நமக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம் அல்ல,
1000 தலைமுறைக்கு மட்டும். அப்படியானால் நம்முடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நம்முடைய சந்ததி எல்லாம், சந்தானங்கள் எல்லாம் தேவனுடைய இரக்கத்தை பெற்று நடக்கிறவர்களாய் இந்த நாட்களில் இருப்பார்கள் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.